ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் சாரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நமக்கு ஒரு ஸ்டூடெண்டோட கிளாஸ் ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாட்டு நமக்கு வந்து 7 ஃப்ரேம் 2 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சஸ்பென்ஸ் வேற இருக்கு. கடைசி வேற பாருங்க, நான் சொல்றேன் என்னன்னு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வாங்க, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது வந்த ஸ்டேஜ். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அவங்க போட்டதே இதுதான். ஆரியில் வந்து 0 நாலேஜில் வந்தாங்க. வந்து ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் கற்றுக்கிட்ட ஃப்ரேம் கிடையாது. நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தது. எவ்வளோ ப்ராக்டிஸ்னு பாருங்கள், அந்த ப்ராக்டிஸை எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்கன்னு. இதுவும் ப்ராக்டிஸ் தான். பாருங்க எவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, ஸோ இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அவங்க ஒர்க் பண்ணதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு இதுதான் அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ அங்கே ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சும், நான் இதை ஏன் ஃபுல்லாக காமிக்கணும், நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு நீ உங்களுக்கு தெரியணும். ஸோ பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அவங்க ஒர்க் பண்ணது. ஸோ இதில் வந்து கரெக்ஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய கரெக்ஷன் இருந்தனால இதை வந்து செகண்ட் டைம் நாங்கள் போட வச்சோம். இவ்வளவு ஸ்டிச்சஸையும் ரிட்டன் நாங்கள் போட வச்சோம். ஏன்னா இதில் கரெக்ஷன் வந்து நிறைய இருக்குது. அது உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்தா கிளியராக தெரியுமான்னு தெரியல. ஆல்ரெடி நான் வீடியோ இந்த எல்லா 7 ஃப்ரேமும் 2 ப்ளவுஸுமே உங்களுக்கு வீடியோ ஒன் பை ஒன்னா சிங்கிளாக யூடியூப்ல இருக்குது, போய் பார்த்துக்கலாம். ஸோ இது கரெக்ஷன் பண்ணது கிளியராக பண்ண சொன்ன பாருங்க. அதே செகண்ட் ஃப்ரேமை எவ்வளோ பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜரி லோடாக இருக்கட்டும், பைப்பிங் லோடாக இருக்கட்டும், த்ரெட் லோடாக இருக்கட்டும், ஜிக்ஸாக் லோடாக இருக்கட்டும், ரவுண்ட் லோடு, திலகம் லோடாக இருக்கட்டும், அதில் வாட்டர் ஃபில்லிங் எல்லாம் செகண்ட் ஃப்ரேம்லேயே எவ்வளோ பெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டான்னு பாருங்க. ஸோ இதெல்லாமே எல்லா வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் யூடியூப்ல தாராளமாக பார்க்கலாம். எல்லா வீடியோ தனித்தனியாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட தேர்ட் ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே பீட்ஸ் ஒர்க்கு தான். நீங்கள் நிறைய பார்க்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்மளோட கிளாஸோட ப்ரொசீஜர். ஆல் பீட்ஸ் ஒர்க்கு 300 பேட்டர்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. த்ரெட் லோடாக இருக்கட்டும், ஜரி லோடாக இருக்கட்டும், பீட் லோடாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒர்க்கும் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த் ஃப்ரேம் பாருங்க. நெக் பேட்டர்ன் தான் சொல்லி கொடுத்துருப்போம். நெக் பேட்டர்னுக்கு அந்த டிசைனுக்கு பால் பீடாக இருக்கட்டும், ட்ராப் பீடாக இருக்கட்டும், மோட்டி பீடாக இருக்கட்டும், ஸ்டோனாக இருக்கட்டும், சைனா ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, ஃபிட்டிங் ஸ்டோனு, அப்புறம் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே வந்து ஸ்கொயரு, ட்ரை ஆங்கிள், பேட்ச் ஒர்க்கு, திலகம் ஒர்க்கு, ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, ஃபிட்டிங் ஸ்டோன் ஒர்க்கு, கொடி ஒர்க்கு. ஸோ எல்லா ஒர்க்குமே முடிச்சிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. வந்து இப்போ 4 ஃப்ரேம் பார்த்துட்டோமா. ஸோ அவங்களோட 5வது ஃப்ரேம் இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ பாருங்கள் 5th ஃப்ரேமு. ஸோ இதில் வந்து ஸ்லீவோட பேட்டர்ன் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஒவ்வொன்றாவே எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிஸுக்கு நீங்கள் வந்து நரம்பில் சொல்லி கொடுக்குறீங்களா, த்ரெட்டில் சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து நரம்புல தான் இருக்கும். ஒர்க்கை பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவீங்களா, எங்கேயாவது தேவையில்லாத நூல் அந்த மாதிரி எதுவுமே நிற்காது பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நரம்புல தான் நமக்கு ஒர்க் இருக்கும். எந்த இதை ஒர்க்காக இருந்தாலும் இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே நரம்புல தான் நம்ம ப்ராக்டிஸ் சொல்லி கொடுப்போம். த்ரெட்டு கிடையவே கிடையாது. ஸோ ஓகேவா. லாஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th and 7th ஃப்ரேம். ஸோ இதுதான் 6th ஃப்ரேம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, ஃபேப்ரிக் நெட்டு, அப்புறம் வந்து கட் ஒர்க்கு, 5D பீக்காக்கு, மாங்காய் ஒர்க்கு, எல்லா ஒர்க்குமே போட்டு ஜர்தோசியில் ஃப்ளவர் மேக்கிங் எல்லாம் முடிச்சு கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7th ஃப்ரேம் பாருங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட 4 month ஜேர்னி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஈஸியாக எல்லாம் வரல, அவ்வளோ கஷ்டப்பட்டு வராத ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சும் பாருங்கள், இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆரி ஒர்க்கர் ஒர்க் வந்தாச்சு. லோட பாருங்கள், லோடு, வாட்டர் ஃபில்லிங், மிரர் ஒர்க் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புட்டாஸ் வெரைட்டிஸ்லேயே வந்து ஜர்தோசியில் ஃப்ளவர் மேக்கிங், ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, ஜர்தோசிலே மெனி ஆஃப் த வெரைட்டி ஸ்டிச்சஸ்ஸு, ஜர்கான் ஸ்டோன் பேஸில் வந்து ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணுறது, நாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ரெஞ்சு நாட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, காயின் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, ஆல் ஒர்க்கு, ஃபிட்டிங் ஸ்டோனு, கிளாஸ் ஃபிட்டிங் ஸ்டோனு, கிராண்டு ஸ்டோனு, டேப்லெட் பீடில் ஒர்க் பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து நம்ம கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதை முடிச்சுக்கிட்டு அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ், இது எல்லா வீடியோவுமே வந்து நமக்கு யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தா போதும், இன்ஸ்டாவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வந்தவங்க ஒருத்தவங்களோட ஒர்க்கை பாருங்கள். ஸ்டிச்சிங் ப்ராசஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதுதான் ஸ்லீவு. இது இப்போ அவங்க போட்ட ஃப்ரண்ட் நெக்கு. எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணாதான், இதில் எதுவுமே நாங்கள் பண்ணது கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஒன்று வெரி 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 கிராண்ட் ஆரி ப்ளவுஸு, ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, எல்லா ஒர்க்குமே இதில் இருக்குது. சீக்வன்ஸ் ஒர்க்கு இதில் இல்லாத கிராண்ட் ஒர்க்கு கிடையாது. இந்த டசல்ஸ் வேறு அவங்க தான் மேக் பண்ணது. ஸோ எல்லாமே பாருங்கள், டியூப் பீடு, கட் பீடு, ஜர்தோசி, ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, ஜர்கான் ஸ்டோனு, அப்புறம் பாருங்கள் ஹேங்கிங்ஸ் மாட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு இதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த இருக்காங்க, இவங்க தான் நம்ம ஸ்டூடெண்ட்டு. வணக்கம், நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நான் மணச்சூர் பக்கத்துல இருந்து பூனாமரத்துல இருந்து வரேன்.
இந்த வீடியோ இங்க கிளாஸஸ் இப்படி நம்ம திருவானைக்கோயில்ல கண்டக்ட் பண்றோம்னு நீங்க வந்து எப்படி பாத்தீங்க? நான் யூடியூப் மூலமா பார்த்தேன். யூடியூப் பார்த்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வரும்போது நான் உங்கள்ட்ட வந்து 300 பேட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க இப்ப கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க. அந்த 300 பேட்டர்ன் நாங்க உங்களுக்கு சொல்லி தந்தோமா? சொல்லி தந்தீங்க சார். கிளியரா சொல்லி தந்தோமா? இந்த மாதிரி கிளாஸ் இங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ல சொல்லி தராங்க? ஹம்பிளா கோவப்படாம திட்டாம சொல்லி தராங்களா இல்ல ரொம்ப ஹார்ஷா சொல்லி தராங்களா? இல்ல ரொம்ப பொறுமையா சொல்லி தராங்க. நீங்க ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி டவுட் கேட்டாலும் உங்களுக்கு டவுட்ட கிளியர் பண்றாங்களா? பண்ணி தராங்க. நீங்க கிளாஸுக்கு வரும்போது சரி, நீங்க வீட்ல போய் போன்ல வாட்ஸ்அப்ல டவுட் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தராங்க. சொல்லி தராங்க. எல்லாம் கிளியரா சொல்லி தராங்க. அதே மாதிரி மெட்டீரியல் நாலேஜ் எப்படி ஒர்க் பண்ணணும், மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. சொல்லி தந்திருக்காங்க. இந்த 2 ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணது நீங்க தானா? ஆமா. இதுல ஏதாவது ஒர்க் நாங்க மேடமோ யாராவது பண்ணி கொடுத்திருக்காங்களா? இல்லண்ணா. எல்லாம் நீங்க தானே பண்ணீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் தானே. ஆமா. இப்போ நீங்க வந்து இருக்கிறத வந்து எந்த ஒரு ஆரி ஒர்க்கா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ண, ஒரு ஆரி ஒர்க்கை நீங்க பார்த்தாலே இந்த ஒர்க் இதுல இருந்து இவ்வளவுதான் வேலை வருதுன்னு உங்களால பாத்துக்க முடியுமா? உங்களுக்கு புரியுமா? அது மைண்ட்ல கண்டிப்பா புரியும். அதே மாதிரி யார் எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் கிராண்டா பண்ணணும்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா மாட்டேன்னு சொல்லுவீங்களா? பண்ணி தருவேன். கண்டிப்பா பண்ணி தருவேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. எந்த கிராண்ட் ப்ளவுஸ் இருந்தாலும் ஒர்க் பண்ணுவேன். இதுல இருக்கிற கிராண்ட் ப்ளவுஸ் இதை விட கிராண்ட் வேற எதுவுமே இல்ல. கிராண்ட் எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல கேட்பாங்க, சார் 300 ஸ்டிச் நீங்க நிஜமாவே சொல்லி கொடுப்பீங்களான்னு. இதெல்லாம் நீங்க போட்ட ஃப்ரேம் தானே? இந்த 7 ஃப்ரேம் இந்த 300 ஸ்டிச்சஸும் நீங்க 300க்கு மேலேயே வருதா கவுண்ட் பண்ணும்போது? வரும். கண்டிப்பா உங்களை வந்து நீங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு வேகமா பண்ணுங்க, இல்ல திரும்ப திரும்ப நீங்க ஒரு டவுட்டை கேட்கும்போது கோவமாட்டோ இல்ல சொல்லித்தர முடியாதுன்னோ இல்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணாம இருந்துக்கங்களா மேடம்? அப்படிலாம் இல்லண்ணா. சொல்லி தருவாங்க. எப்ப கேட்டாலும் சொல்லி தருவாங்க. எப்ப கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு? போற சொல்ல போனா என்ன உங்க மனசுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கிளாஸ் வந்து நான் கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஆனா எனக்கு இப்ப போகும்போது எதா இருந்தாலும் போடலாம், தைரியமா வாங்கலாம், போடலாம். எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் போடலாம். ஃபுல்ஃபில் தைரியமா போட. இந்த காரணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன வரும்போது கொஞ்சம் நீங்க போகும்போது தைரியமா போவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அந்த தைரியத்தோட போறீங்களா? கண்டிப்பா. சந்தோஷமா தானே போறீங்க? ஓகே ஓகே கைஸ், இவங்க தான் நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்ணவங்க. சக்ஸஸ்ஃபுல்லா கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன், ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இன்னைக்கு தான் வந்து கிளாஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்து அன்னைக்கு வரும்போதே கஸ்டமருக்கு ஒரு பிளவுஸோட வந்திருக்காங்க. அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க வந்து இது வந்து கஸ்டமருக்காக வாங்கினது. இந்த கஸ்டமர் பிளவுஸை வாங்கும் முன்னாடியே நாங்க உங்கள்ட்ட என்ன சொல்லி, ஒரு கஸ்டமர் பிளவுஸை வாங்கும்போது என்ன சொல்லியிருக்கிறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? அதாவது ஒரு லாஸ் இல்லாம வாங்க சொல்லிருக்கீங்க சார். அந்த மெட்டீரியல் திங்ஸ் இது இல்லாம தைய குளிக்கு இது இல்லாம லாஸ் இல்லாம வாங்க சொல்லிருக்கீங்க. கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஏரியால புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு வந்து 4 பேரை தெரியணும். ஸோ எடுத்த உடனேயே பெரிய லாங்ல எல்லாம் பண்ண, நமக்கு வந்து நீங்க வாங்குற மெட்டீரியல்ஸ், செய்யற வேலைக்கான நேரம் அதுக்கான கிடைச்சா போதும் ஃபர்ஸ்ட். புரியுதா? நீங்க வளர வளர அது தானா உங்க பின்னாடி வந்துடும். உங்க வேலை தான் ஆர்டருக்கு தான் இதுக்குள்ளாடி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சா போதும். ஸோ இது சிம்பிள் பட்ஜெட்டா இருந்தாலும் இதை பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க. இந்த பெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு 10 பெஸ்ட் உங்களை தேடி வரும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இவங்க வந்து மணச்சநல்லூர் தான். மணச்சநல்லூர்ல உங்களுக்கு வந்து சரௌண்டிங்ல ஆரி ஒர்க் வந்து போடணும். கண்டிப்பா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா என்கிட்ட கேட்டா போதும், நான் இவங்க நம்பரை ஷேர் பண்ணுவேன். பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து நாங்க சக்சஸ் ஆரி பொட்டிக்ல எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே லெவல்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரதுக்கு அவங்க கிளியரா ரெடி ஆயிட்டாங்க. அதனால நீங்க எந்த இதுவும் பட வேணாம். நாங்க எப்படி ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி உங்க ஒர்க் பண்ணி தருவாங்க. ஸோ நம்பி நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைஸ் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில திருவானைக்கோயில்ல ஏஜ் மால் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு சக்சஸ் ஆரி பொட்டிக். நம்ம வந்து ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி ஒரு சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்கு. அது மாதிரி ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த விதமான டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் 4-5 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுறோம் வித் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய்.